டிபிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்திருக்க சூப்பரான ஜாப் என்ன அப்படின்னா, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீசஸ். ஸோ இந்த குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் தான் அஃபிஷியலாக வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசியோடைய வெப்சைட்டில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இதற்கு யாரெல்லாம் தகுதியானவர்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 பேஜஸ் இருக்கனால நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28/3/2024 அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இதற்கான அந்த லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 27/4/2024. அதுக்கான ஆன்லைன் கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2/5/2024 4/5/2024 வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான டேட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து 13/7/2024 4 அதாவது 9:30 12:30 வரைக்கும் வந்து போட்டிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து மெயின் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோடய டேட்ஸ் வந்து லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணனா, இது ஆல்ரெடியாக டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ்க்கு தெரியும். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடியாக அந்த லாகின் ஐடியை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணனா ஒரு 150 பே பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் ஐடி வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் சில நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 வேகன்சிஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் சொல்லிட்டு பார்க்கலாம். டெப்யூட்டி கலெக்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெப்யூட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து இப்போ 23 வேகன்சியும். அசிஸ்டன்ஸ் கமிஷனர் ஃபார் அந்த கமர்ஷியல் டேக்ஸஸ்க்கு வந்து 14 வேகன்சியும். டெப்யூட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு வந்து 21 வேகன்சியும். அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 14 வேகன்சியும். டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சியும். டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து ஃபயர் அண்ட் அதாவது ரெஸ்கியூ சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி. ஆமத்தில் வந்து ஒரு லெவல் 22 கேட்டகரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சேலரி வந்து பாருங்கள், அதாவது பே லெவல் 22 பொறுத்து தராங்க. ஸோ மினிமம் வந்து 50,000 அண்ட் எபோவ் இருக்கும். 90 வேகன்சிஸ் மொத்தம் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதுக்கான வயது வரம்பு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 21 வயது முடிச்சிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 35 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி வேறுபடுது. ஸோ 35 வயது உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான ஏஜ் ரிலாக்ஷன் ஆஸ் பர் இந்த டெப்யூட்டி கமிஷனர் போலீஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்கள். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 39 வரைக்கும் 40 ஏஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்களோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பொறுத்தளவில் நீங்கள் என்னெல்லாம் இதில் அப்ளை பண்ணுங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டெப்யூட்டி கலெக்டர் ஆர் டெப்யூட்டி போலீஸ் கேட்டகரி 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 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 3 இயர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டிகிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 கேண்டிடேட் த மஸ்ட் பாஸ் டிகிரி ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் த இன்கார்பரேட்டட் ஆக்ட். ஸோ இதை பொறுத்த பார்த்தோன்னா ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்ட் அஸ் த பார்லிமெண்ட் டிக்ளேர் டிஎம்டி யூனிவர்சிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனி டிகிரி அப்படிங்கிறது 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் டிகிரியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. மெயினாக அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ் பொறுத்தளவு வந்து அவங்க வந்து ஒரு பிகாம் ஒரு பிஎல் டிகிரி முடித்தவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேசிக் டிகிரி அந்த கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமாக படிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மெயினாக வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஃபார் த ரூரல் டெவலப்மெண்ட் காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் நம்ம முடிச்சுருக்கணும். ஸோ இது 6 டிப்ளமோ இன் சோசியாலஜி இந்த மாதிரி டிகிரி முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிள். டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இது வந்து எனி டிகிரி ஸோ முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ பட் அதுலேயும் பாருங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸு
எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசியாலஜி, சோசியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, எக்கனாமிக்ஸு இதில் வந்து உங்கள் ஒரு பிகாம் ஒரு கிராஜுவேஷன் வாங்கியிருந்தால் இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் த ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து ஒரு 3 இயர்ஸ் டிகிரி ஒரு ரெகக்னைசேஷன் இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருந்தால் அதுக்கு எலிஜிபிள் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பொறுத்தளவு அவங்க நீங்கள் வந்து +2 10th நீங்கள் வந்து யூஜி டிகிரி உடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து இதில் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க இதை தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை பொறுத்தளவில் டெப்யூட்டி கமிஷனர் போலீஸ், டெப்யூட்டி கமிஷனர் அந்த ஸோ வந்து டெப்யூட்டி கலெக்டர் செலக்ட் பண்ணோன்னா இதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்தளவு பார்த்தோன்னா டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் வந்து 165 இருக்கணும். இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நார்மல் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும்போது 80 நார்மலாக 86 இருக்கணும். எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது 5 ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இதுவும் எலிஜிபிள். டெப்யூட்டி ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூஸ் பண்ணுவோன்னா 165 ஹைட் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 155 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தகுதி இருக்கிறவங்க இந்த சர்டிஃபிகேட் ஃபார் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுடைய இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது வந்து கீழே அதாவது இதே நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி இது வந்து ஆத்தரைஸ் பர்சன் சைன் வாங்கியிருக்கணும். சைன் வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நாலேஜ் ஃபார் தமிழ். ஸோ கண்டிப்பாக வந்து உங்க வந்து ஒரு குரூப் 1 எக்ஸாமாக இருந்தாலுமே தமிழில் நாலேஜ் இருக்கும். பிஎஸ்டிஎன் சர்டிஃபிகேட் இருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள். அதாவது என்னென்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, பட் வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ இவங்கள பொறுத்தளவில் இந்த நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் சூட்டபிள் பார்த்த கேட்டகரி பெஞ்ச் மார்க் எல்லாம் கொடுத்துருங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. சில இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். எக்ஸாமினேஷன் பொறுத்தளவில் 2 டைப் தான். ஸோ இதுக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ நடக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் டோட்டலாக வந்து ஒரு 200 கொஷின், 300 மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 3 ஹவர்ஸ் வந்து டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபைடு மார்க் 90. ஸோ அதற்கு வந்து 120 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் தென் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். ஸோ அதற்கான பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தத்தில் வந்து எல்லாமே சேர்த்து இன்டர்வியூ சேர்த்து வந்து 850 மார்க்ஸ் வந்து நம்ம எழுதுகிறோம். குவாலிஃபைங் மார்க் வந்து 255, அதர்ஸ்க்கு 340 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஜாபை பொறுத்தளவில் இதற்கான அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இதுக்கு அடுத்து வரும். சில அனெக்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அனெக்சஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிலது அதாவது எலிஜிபிளாக இருக்கிறவங்க அந்த இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நெசசிட்டி மெயினாக வந்து அனெக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இம்பார்ட்டன்ட். பிஎஸ்டிஎன் கிளைம் பண்ணுறவங்க பிஎஸ்டிஎன் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்கணுங்கிறது, ஸோ இதோட லென்த்து ஹைட்டுங்கிறது எல்லாமே ஒரு சாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை பொறுத்தளவில் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுல எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் போடுறாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ஸில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டா 38 டிஸ்ட்ரிக்ஸுமே இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தளவில் இந்த இதில் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸும், மெயின் எக்ஸாம் தட் மீன்ஸ் வந்து அதாவது ரிட்டன் எக்ஸாம் வரும்ல அதை டிஸ்கிரிப்டிவ் டைலில் அதில் வந்து 200 ரூபா ஃபீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது கம்பல்சரியாக நம்ம பே பண்ணி தான் ஆன்லைன் வழியாக நீங்கள் இதை பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எடிட்டிங் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கரெக்ஷன் எடிஷன் எந்த டேட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துங்க. சில அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்வீஸ் ஆல்ரெடி எம்ப்ளாய்டாக இருக்கவங்க ஒரு இதில் ப்ரொமோஷனுக்காக எழுதுறாங்க. அது நீங்கள் ஒர்க் பண்ணுற கன்சர்ன்லேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்வீஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான அனெக்சர் 2 பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மென் கேட்டகரிஸ் பற்றி அவங்களுக்கான சலுகைக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த இதில் அனெக்சரில் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் ஃபார் த சர்வீஸ் பர்சனல்ஸ் பட் வந்து அண்டர்டேக்கிங் கிவன் பை த சர்வீஸிங் பர்சன். ஸோ வேலை பார்க்குறவங்க ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பர்சனலி டிசேபிளி பர்சனுக்கும் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக பார்த்துக்கோங்க.
அந்த அவங்களோட சர்டிஃபிகேட் தான் ப்ரொஃபார்மா ஃபைலில் வந்து கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட் ஃபார் த டிசபிலிட்டி. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து டிசபிலிட்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃபில் பண்ணி அப்ளிகேஷனில் ஆன்லைனில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். பட்டு நமக்கு நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க குரூப் 1 எக்ஸாம்னு எல்லாம். ஸோ உங்களுக்கு இது வந்து இதில் நீங்கள் வர்றீங்களோ இது தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் தரவாக படித்து பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்குது. ஏப்ரல் 27/4/2024 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ஸோ தெளிவாக படித்து பார்த்துட்டு இதுக்கான நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப லென்த்தியாக போகிறனால நான் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து தகுதியானவர்கள் வந்து பார்த்து கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.